அப்பவே அவர் பாடுவார், வேற மாதிரி பாடுவார். யாரும் இல்லப்பா உங்க அன்ப விட்டா எதுவும் இல்லப்பா, எனக்கு உம்ம விட்டா யாரும்
இது இல்லையே, எனக்கு அது இல்லையே, என்னை யாரும் வந்து என்ன விசாரிக்கிறதுக்கு இல்லப்பா. நான் தனிமையில விடப்பட்டிருக்கிறேன். சில நேரத்தில் நான் தனிமையில் அழுகிறது அழுகையை என் ஆண்டவர் மாத்திரம் பார்க்கிற நாட்கள் உண்டு. நீ காலையில சொன்னது போல நான் அநேக நேரத்தில் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி அழுகிற நாட்கள் உண்டு. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. என் இயேசு என்னோடு கூட இருந்தா என்னோடு கூட எல்லாம் வந்து விடுமே. இந்த கிருபையை நான் காத்துக்கொள்வதில் எனக்கு கிருபை தாங்க. இப்பொழுது நம்முடைய வார்த்தைக்காய் வருகிறோம். நீர் பேசும்படியாக நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு காலைவேளை நான் பேசும்போது, நான் போன வாரம் 2ஆம் ஆராதனையில் இந்த விக்கிரக ஆராதனை குறித்து நான் பேசினேன். அதை என்ன செய்யணும்னு சொன்னால், காலையில் ஏன்னா போன வாரம் நிறைய பேர் அதில் வராதனால அந்த விக்கிரக ஆராதனை ஏன் பண்ணக்கூடாது, அதை படைத்தது சாப்பிடக்கூடாதா அப்படின்ற காரியத்தை குறித்து நான் பேசினேன். அது மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கட்டும். ஏன்னா அதை நம்ம ரெக்கார்டிங் பண்ணி என்ன செய்ய முடியாது, நம்ம அதை போட முடியாது. ஏன்னா அது மற்றவர்களுக்கு அது என்னவா இருக்கும், ஊண்டடாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சபைக்குரியதை சபைக்குள்ளே மாத்திரம் அதை பேசணும். சில சத்தியங்களை நாம் சபைக்குள்ளாக நாம் வெளிப்படுத்தணும். அதனால தான் சில வேளை அது பைபிள் ஸ்டடிக்கு வந்தால் இன்னும் ஆழமான சத்தியங்களை என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஆழமான சத்தியங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு பிரயோஜனமாக இருக்கும். சரி, இன்றைக்கும் அந்த டாபிக் தட் ஐ வாண்ட் டு பிரிங் இட், உங்கள் நடுவே நான் உங்களோடு கூட கொண்டு வந்திருக்கிறதான தலைப்பு என்ன அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் வித் காட், தேவனோடு கூட உறவு. இந்த ரிலேஷன்ஷிப் நான் ஏன் வைத்துக்கொள்ளணும், அண்ட் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட், நான் ரிலேஷன்ஷிப் வைக்கிறதுனால எனக்கு என்ன பலன், எப்படியெல்லாம் நான் ஆண்டவரோடு கூட ரிலேஷன்ஷிப் வைத்துக்கொள்ளணும். ரைட், நான் யாரோடு கூட ரிலேஷன்ஷிப் வைக்கணும், அவரோடு கூட ரிலேஷன்ஷிப் வைக்கிறதுனால வருகிற பலன், நான் எப்படி அந்த பலனை என்ன செய்யணும் வைத்துக்கணும், எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதான் நான் உங்களோடு கூட. இப்போது உலகத்தில் ஒரு மனிதனோடு கூட நாம் உறவு வைத்துக் கொள்வதற்கு பிரயாசப்படுகிறோம். மனிதனோடு பார்த்து சொல்லுகிறோம், இந்த மனுஷன் என் கூட இருந்தால் நல்லா இருக்கும், இவரோடு கூட எனக்கு ரிலேஷன்ஷிப் இருந்தால் நல்லாயிருக்கும். சிலர்லாம் சொல்கிறாங்க, நான் இந்த மந்திரியோடு கூட எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, இந்த எம்எல்ஏவோட எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, எனக்கு முதலமைச்சர் தெரியும், எனக்கு அவங்கள தெரியும். எல்லாரோடு கூட நம்ம என்ன வச்சுக்கணும்னு பார்க்குறோம், ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும்னு பார்க்குறோம். ஏன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, அது ஒரு விதத்தில் எனக்கு மனது திருப்தி, இன்னொரு பக்கம் எனக்கு என்ன, எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கு என்னத்தை உண்டாக்கும், நன்மையை பயிர்விக்கும் இல்லையா. அப்போ சபையோடு கூட நான் உறவு வைத்துக் கொள்றது, இட் இஸ் சம்திங் தட் ஐ நீட் டு ஹேவ். சபை ஏன்னு சொன்னால், ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து அவர் இந்த பூமியிலிருந்து தேவன் ஒரு மனிதனை எடுத்துக்கொள்றாரு, தனிப்பட்ட மனிதனை எடுத்துக்கொள்ள போவதில்லை, அவர் ஒரு சபையை தான் கர்த்தர் நினைச்ச போறாரு, எடுத்துக்கொள்ள போகிறார். அப்போ சபையாக இருந்தால் எனக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் இதெல்லாம் இருக்குது. அதனால் நான் இந்த காலவெல்ல உங்களோடு கூட எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், வாசிங்க பார்க்கலாம். மத்தேயுவின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் மனப்பாடமாக சொல்லணும். இந்த முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும், கூட கொடுக்கப்படும். அப்போ தேவனோடு கூட ரிலேஷன்ஷிப் வைக்கணும் அப்படின்னா, நான் முதலாவது யாரை தேடணும், தேவனை தேடணும். ஆண்டவரோடு கூட ரிலேஷன்ஷிப் வைக்கணும். ஆண்டவர், நான் ஏற்கனவே உங்களோடு கூட சொன்னேன், உங்களோடு கூட பிரசங்கித்திருக்கிறேன், ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, ஆனால் அதே சமயத்தில் அவர் வைராக்கியம் உள்ளவர். He is a jealous God. jealous அப்படின்னா தன்னுடைய மகிமையை வேற யாருக்கும் என்ன செய்ய மாட்டார், விட்டு கொடுக்கவே மாட்டார், தன்னுடைய ஸ்தானத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டார். அப்போ தேவன் என்ன விரும்புகிறார், யாரெல்லாம் தேவனோடு கூட உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர்களை தேவன் எதிர்பார்க்கிறது, நீங்கள் யாரை முதலாவது தேடணும், தேவனை தேடணும். இப்போ ஒரு உடம்பு சரியில்லை, எனக்கு ஜுரம் வந்துருச்சு, முதலாவது யாரை தேடணும் சொல்லுங்க, யாரை தேடணும்? ஆனால் நம்ம என்ன பண்றோம், என்ன மருந்து சாப்பிடலாம், அடுத்தது எந்த டாக்டர்கிட்ட போகலாம், எந்த டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் இந்த வியாதி என்ன ஆகும். அதனால தான் நமக்கும் டாக்டருக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் போகவே மாட்டேங்குது. மாசத்துல ஒரு தடவையாவது யாரை பார்த்துடணும், டாக்டரை பார்த்துடணும் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப் மைண்டில் நம்ம செட் ஆனதுனால நமக்கும் டாக்டருக்கும் இருக்கிறதான ரிலேஷன்ஷிப் நம்மளை விட்டு போகவே மாட்டேங்குது. நான் சொல்கிறேன், டாக்டருக்கும் என்ன சொல்ற நமக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை விட முதலாவது நம்முடைய ரிலேஷன்ஷிப் யாரோடு கூட பில்ட் பண்ணணும்,
உறவு யாரோடு கூட வைத்துக் கொள்ளணும்? தேவனோடு கூட உறவு வைத்துக் கொள்ளணும். வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அதே 3ஆம் அதிகாரம் யோவான் 3:16 நம்ம மனப்பாடமா தெரியணும். ரைட்? யோவான் 3:16 வசனம் சொல்லுங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி விசுவாசிக்கிறவன் அவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. அப்போ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன், முதலாவது அவரை தேடுகிறவன், இரண்டாவது தேவனை விசுவாசிக்கிறவன். இந்த 2 காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில இருந்தா என் ஆண்டவரோடு கூட நான் என்ன வைத்துக் கொள்ள முடியும்? உறவு வைத்துக் கொள்ள முடியும். தேவனை தேடுகிறவர்கள் மாத்திரமல்ல, தம்மை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள் என்ற விசுவாசமும் எனக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். இன்னொரு பக்கம் நான் சொல்லணும்னு சொன்னா, நான் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு தேவன் எனக்கு பலன் அளிப்பார் என்ற நம்பிக்கை வர வேண்டும். சிலருக்கு ஜெபிக்கிறாங்க, ஆனா ஜெபத்துல என்ன இல்லைன்னா நம்பிக்கையே இல்லை. நம்பிக்கையே இல்லை. இப்போ நான் சொல்லும்போது உங்களுடைய ஒரு காரியத்தை நான் சொல்றேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு ஊழியக்காரர், அது ஏற்கனவே ஒரு சிலருக்கு தெரியும், மறுபடியும் உங்களுக்கு நீங்கள் புரியறதுக்காக சொல்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய நண்பர் ஒருவர் கோயம்புத்தூர் பகுதியில் ஊழியம் செய்கிறார். அவர் என்ன செய்தார்னா, கிராம பகுதியில் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தார். வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு ஒரு அம்மா, அந்த கிராமத்தில் இருக்கிற அம்மா அப்படியே பிள்ளைக்கட்டை தூக்கிட்டு மாட்டை ஓட்டிட்டு அப்படியே நடந்து வந்திருக்கிறாங்க. திடீர்னு இவர் போகும்போது ஏதோ நிலை தடுமாறி அந்த அம்மா மேலே லைட்டாக என்ன பண்ணிடுச்சு, இந்த பைக் கொஞ்சம் பட்டுருச்சு. உடனே என்ன பண்ணார் அப்படின்னா, உடனே அந்த கிராமம் ஆச்சே உங்களுக்கு தெரியும் இல்லையா, உடனே ஜனங்கள்லாம் ஓடி வந்து என்ன இந்த அம்மா மேலே இடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. உடனே அவர் என்ன பண்ணார், சரி ஒன்றுமே பார்த்தா அந்த அம்மாவுக்கு ஒரு அடியெல்லாம் ஒன்றுமே பெருசாக ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன இதுதான், ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவங்கள இல்லை நீ தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம்னா சரி. பக்கத்தில் என்ன பண்ணார், அவர் அந்த பகுதியில் ஊழியம் செய்கிறார். அவருக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர்கிட்ட என்ன பண்ணார், பக்கத்தில் கிராமத்தில் இருக்காங்க, அந்த டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, மருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இந்த அம்மாவை வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாச்சு. அனுப்பிவிட்டதுக்கு அப்புறமும் இது என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் அந்த ஊர் பக்கமாக போகிறார். மறுபடியும் அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் கூட்டிகிட்டு, இந்த அம்மா இன்னும் படுக்கையாக இருக்குது, நீ என்ன பண்ண, என்ன ட்ரீட்மெண்ட் இன்னி கொடுத்ததெல்லாம் சரியில்லை, மறுபடியும் ஒரே பிரச்சனை பண்ணிட்டாங்க. இவர் வேறு ஊழியக்காரராச்சு, வேறு வழி இல்லை, அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், மறுபடியும் அந்த அம்மா என்ன பண்ணார், அதே டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனார். அதே டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனேன். டாக்டர் என்ன டாக்டர், போன தடவை அவங்க அடிப்பட்டு பெருசாக ஒன்றும் அடிப்படலன்னு சொன்னாங்க, இன்னும் படுத்துகிட்டே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, இது என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னா, அந்த டாக்டர் எல்லாம் வந்து பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு அந்த அம்மாவை வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. இப்போ வீட்டுக்கு போனால் அந்த அம்மா என்ன ஆயிடுச்சு, சரியாயிடுச்சு. வீட்டுக்கு போனால் அந்த அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சு, சரியாயிடுச்சு. அப்போ உடனே இவருடைய ஃப்ரெண்டு தானே டாக்டரு, அவரை பார்த்து, ஏன் டாக்டர் இந்த இதை முதல்ல நீங்கள் பண்ணியிருக்கலாமே, ஏன் இப்போ நீங்கள் வந்து இந்த இன்ஜெக்ஷனை முதல்ல கொடுத்துருந்தா அந்த அம்மா சரியாக இருப்பாங்களா, மறுபடியும் நான் அலைய வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, இப்போவும் அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே இல்லை. ஷீ இஸ் ஆல்ரெடி பர்ஃபெக்ட், ஒரு குறையும் இல்லை, நல்லா தான் இருக்கிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்தது ஜஸ்ட் ஒரு சத்து இன்ஜெக்ஷன் தான் என்ன பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்குறேன். குளுக்கோஸ் மாதிரி ஒரு சத்து இன்ஜெக்ஷன் தான் என்ன பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். நான் சொல்கிறது புரியுதா எத்தனை பேருக்கு? அவங்களுடைய நம்பிக்கை என்ன, ஊசி போட்டால் அவங்களுக்கு என்ன ஆகும்? இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குமா இல்லையா? டாக்டர்கிட்ட போய் என்னதான் மெடிசன் போட்டாலும் என்ன போடணும், ஊசி போட்டால் தான் எனக்கு என்ன ஆகும், சரியாகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். அதுபோல மனிதன் ஊசி மேல வைக்கிற நம்பிக்கை, டாக்டர் மேல வைக்கிற நம்பிக்கையை யார் மேல வைக்கிறது இல்லை. என்னதான் ஜெபம் பண்ணாலும் சரிங்க, எங்க போயிடணும். இப்ப ஆண்டவர் எப்படி கிரியை செய்வார் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்கிறோம், ஆண்டவரை வியாதி சுகமாகட்டும், ஆனா அடுத்தது யார்கிட்ட தான் போறோம் சொல்லுங்களேன், யார்கிட்ட தான் போறோம், டாக்டர்கிட்ட தான் போறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், தேவனிடத்தில் ரிலேஷன் வைக்கணும் அப்படின்னா, அவரை தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவருக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் நான் என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். அதுதான் ரிலேஷன்ஷிப். தட் இஸ் வாட் த ரிலேஷன்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ உங்களுடைய நம்பிக்கை எப்படி தெரியுமா நான் சொல்கிறேன், இப்போ நான் ஃப்ளைட்டில் ஏறுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ளைட்டில் ஒரு கர்த்தருக்கு சித்தமானால் இங்கே இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் ஒரு நாள் நிச்சயமாக இதில் கொண்டு போகணும், ஃப்ளைட்டில் கொண்டு போகணும்னு விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? போவீங்களா போக மாட்டீங்களா? போகலாம் பாஸ்டர், பார்க்கலாம் பாஸ்டர். இல்லை, போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் கேட்குறது டொமஸ்டிக் ஃப்ளைட்டு கிடையாது, இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் ஏறணும். ஆமென் சொல்லுங்களேன். சரி, இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் ஏறும்போது உள்ளே ஏறும்போதே
யாரு பைலட் அங்கே இருப்பார். பைலட்டுக்கிட்ட போய் நல்லா ஓட்டுவியா, உனக்கு நல்லா ட்ரைனிங் இருக்குதா அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஏறுவான். என்னம்மா இப்போ கரெக்டாக பிரேக் பிடிப்பியா, இல்லை மகாராஷ்டிராவில் கொண்டு போய் அந்த பில்டிங் மேலே விட்ட மாதிரி மறுபடியும் என்ன கொண்டு போய் விட்டுருவியா அப்படின்னு கேட்டே ஏறுவோம். சொல்லுங்களேன். ஷேர் ஆட்டோவில் ஏறும்போதே யாரையும் கேட்கறது கிடையாது, நல்லா ஓட்டுவானா இல்லையான்னு கேட்கறது இல்லை. ஆமாம், ஜெயபல்பர் ஆட்டோவில் ஏறும்போது மட்டும் கொஞ்சம் கேட்டே இருங்க, சரியா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நான் ஏன் உங்களோடு கூட சொல்றேன் தெரியுமா? தேவன் பாருங்க, இதுதான் விசுவாசம். தேவனிடத்துல நாம் கேட்கும் போது ஏன் என்னென்ன கேட்கக்கூடாது, விசுவாசத்தோடு கூட ஏறணும். கர்த்தர் அப்பேற்பட்ட விசுவாசிகளை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அவைகள் எல்லாவற்றது கர்த்தர் அவர்களுக்கு கொடுப்பார். போன வாரத்துக்கு முந்தின வாரம் எனக்கு ஆஃபீஸில் சூழ்நிலைகள் இருக்கிற சூழ்நிலைகள் ரொம்ப ரொம்ப பேடாக இருந்துச்சு. நிறைய பேரை வேலையை விட்டு தூக்கிட்டே இருந்தாங்க. நான் பாஸ்டர்மாட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், நாளைக்கு தான் அநேகமாக எனக்கு என்னவாக இருக்கும், ஃபைனல் டே, லாஸ்ட் டேவாக இருக்கும். நான் பாஸ்டர்மாட்ட அப்படி தான் சொன்னேன், நாளைக்கு தான் எனக்கு ஃபைனல் டேவாக இருக்கும். இதுக்கு மேலே நான் மறுபடியும் மெடிக்கல் பில்லிங் பக்கம் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். கர்த்தர் சித்தமானால் எப்படியோ ஆண்டவர் என்ன பண்ணட்டும், தேவ சித்தமானால் நடத்தட்டும், இன்னும் மறுபடியும் நான் வேலைக்கு போக மாட்டேன். கர்த்தர் அதுக்குரிய வாசலை கர்த்தர் என்ன செய்வார், திறப்பார். அப்படின்னு தான் நான் பாஸ்டர்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். நான் ஏன் தெரியுமா, மனிதனை நம்பும் நாட்கள் வரைக்கும் உனக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். உலகத்தில் வேலையை நம்புற வரைக்கும் மனுஷனுக்கு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் சார்ந்திருப்பது மனிதனை அல்ல, நான் சார்ந்திருப்பதே ஆண்டவரை. அல்லேலூயா. இந்த யோவான் 3:14 எப்படி வாசிக்கிறேன், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. இப்படி இவங்க தான் சொல்லல, அது யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறார்களோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையமடிக்க அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் விசுவாசித்த மாத்திரம் போது. வாசிங்க 1 தீமோத்தேயு 3:15 வாசிக்கும் போது விதமாய் வாசிக்கிற வாசிங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 3:15 தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய், அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையார் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அதுக்கு மேல இருக்க இன்னொரு வசனத்தை வாசிங்க, மன்னிக்கணும். ரைட், நம்ம இதுக்கு வருவோம். அந்த வசனத்தை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நீதிமொழிகள் புத்தகம் 8:17 வாசிங்க. நீதிமொழி 8:17. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். என்னை பாருங்க, ஆண்டவரோடு கூட ரிலேஷன்ஷிப் வைக்கிறதுக்கு முதல் படி என்னன்னா, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். பாருங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு முக்கியமான வேலை என்னன்னா, நான் ஆண்டவரை என்ன செய்யணும், நேசிக்கணும். அவர் திருப்பி என்ன செய்வார், நேசிப்பார். நான் இதில் நிறைய நேரத்தில் நான் லேக் ஆகிறேன்னு சொன்னால் நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன். ஆண்டவர் நேசிக்கிறதுல சரியான அளவு என்கிட்ட இல்லவே இல்லை. அப்பப்போ அன்பு வருது, அப்பப்போ அன்பு என்ன செய்தது போயிடுது. ஆண்டவர் அதை நம்மகிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. வசனம் சொல்லுது, என்னை சிநேகிக்கிறவனை நான் என்ன செய்கிறேன், சிநேகிக்கிறேன். வசனம் சொல்லுகிறது அதே யோவான்கள் புத்தகம் நான் 3:14 வாசிக்கும் போது, தேவன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனை என்ன செய்யக்கூடாது. அப்ப யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும், இரண்டாவது தேவனிடத்தில் விசுவாசமா இருக்கணும், மூணாவது ஆண்டவர்கிட்ட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும்னா இது நமக்குள்ள என்ன சொன்னா, ஸ்நேகம் சொன்னா அன்பு வேணும். we need to have a love. மனுஷங்கிட்டையும் அதே தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். கரெக்டா? மனுஷன்கிட்ட என்ன எதிர்பார்க்குறோம், நம்ம அவனோடு கூட ரிலேஷன்ஷிப் வைக்கணும்னா மெயின்டைன் பண்ணணும், அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். எப்பயாவது ஒரு தடவை ஒருத்தர் கூப்பிட்றோன்னா அந்த ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணாது. இப்போ நம்மளாம் ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க கூட இன்னும் நம்ம உறவு இருக்குதா, உறவு இன்னும் வச்சுருக்கோமா? இல்லை. ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு அந்த அன்பு என்ன ஆகிட்டே இருக்குது, மாறிட்டே இருக்கு, அந்த ரிலேஷன்ஷிப் மாறிட்டே இருக்குது இல்லையா? ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் பார்க்குற அன்னைக்கு, பார்த்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம அன்பை பரிமாறுறோம். அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த அன்பு போயிருது. தேவன் அப்பேற்பட்ட அன்பை கர்த்தர் விரும்பல, ஆண்டவர் விரும்புகிறது. கர்த்தர் என்ன சொன்ன, ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும், ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும், தேவனுக்கும் அவருக்கும் இருக்கிற உணவை போல கர்த்தர் அதை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வரும்போது மட்டும் ஆண்டவர்கிட்ட ரிலேஷன்ஷிப் வைக்கணும்னு ஆண்டவர் சொல்லலை. சரி, இந்த அன்பை, இந்த ஆண்டவருடைய ரிலேஷன்ஷிப்பை நான் எப்படி எல்லாம் பில்ட் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய உறவை நான் எப்படி எல்லாம் உருவாக்கி அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க? எப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ணலாம்?
ப்ரேயர் பண்ணணும். தினமும் ஒரு நாள் தவறாமல் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். காலையில் எழுந்த உடனே ஜெபிக்கிறேன்னு சொல்லுங்க, ஒரு இலையில வச்சுருங்க பார்க்கலாம். என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு டைம் இருந்தால் ஜெபிக்கிறேன் அப்படின்றது என்ன இல்லை, தேவனிடத்தில் சரியான உறவு இல்லை. காலையில் எழும்பின உடனே ஜெபிக்கணும். ரெண்டாவது, வேதம், இட் இஸ் நெசரி. ஆண்டவரோடு கூட உறவு வைத்துக்கணும்னா ஜெபிக்கணும். வேதத்தை கட்டாயம் என்ன செய்யணும்? வாசிக்கணும். வாசிக்கலைன்னா நான் கிறிஸ்தவனே இல்லை. ஒரு இலையிலே சொல்லுங்களேன், வாரத்துக்கு ஒரு நாள் பைபிள் வாசிக்கிறவன் கிறிஸ்தவனா? கிறிஸ்தவன் இல்லையா? கிறிஸ்தவன் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம், நான் குறைஞ்சது நான் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரமாவது படிக்கணும். நான் படிக்காம ஆண்டவரோடு கூட உறவு வைத்துக் கொள்றேன் அப்படின்னு சொல்ல அவன் தேவனுடைய சரியான கிறிஸ்தவன் அல்லவே அல்ல. சரியான கிறிஸ்தவன் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த பைபிள் எடுத்து என்ன பண்ணிடணும்? ஒரு அதிகாரமாவது என்ன பண்ணிடணும்? வாசிக்கணும். வாசிக்காதவன் தேவனிடத்தில் உறவு வைத்து கொண்டவன் என்று என்னால் சொல்லவே முடியாது. தயவுசெய்து நான் சொல்ல ஒரு அன்பான வேண்டுகோள், தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க போன்ல எல்லாம் பைபிள் வாசிக்கிறத விட்டுருங்க. இந்த பைபிளுக்குன்னு ஒரு 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 முக்கியத்துவம் கொடுங்க. இந்த பைபிளுக்கு என்ன கொடுங்க? முக்கியத்துவம். இது கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு திஸ். இதை எடுத்து ஒரு ஒரு அதிகாரமாக இதை வாசிச்சு பாருங்களேன். இதை காலையில் எந்திரிச்சோட முத்தம் கொடுத்து பாருங்களேன். நான் இதை இதுக்கு சொல்லலை, சடங்காச்சாரமாக செய்யுங்கன்னு சொல்லலை. நீங்கள் அந்த அளவுக்கு நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். இதை வாசிக்கிற இதை உங்களை நீங்கள் இதை சுமந்தா இது உங்களை சுமக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இதை நீங்கள் சுமந்தா இது உங்களை என்ன செய்யும்? உங்கள் ஏற்ற நேரத்தில் உங்களை சுமக்குங்க. அதனால தான் சொல்றேன், தேவ சமூகத்தில் தேவனிடத்தில் உறவு வைத்துக் கொள்ளணும்னு சொன்னா நீங்க தேவ சமூகத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை காலையில் எழும்பின உடனே ஜெபிங்க. புரியுது எனக்கு, சில சூழ்நிலைகள் நிமித்தம், உங்கள் வேலை நிமித்தம் நீங்கள் ராத்திரி தூங்குறதுக்கு லேட் ஆகுது, இல்லை, நோ ப்ராப்ளம் அட் ஆல். அட்லீஸ்ட் எந்திரிக்கிற நேரத்துலையாவது என்ன செய்யுங்க? முதலாவது என்ன பாருங்க, என்ன எடுங்க. ஒரு சின்ன இன்னைக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுவோமா? இன்னிலேருந்து ஒரு மாற்றம் பண்ணுவோமா? காலையில் என் மொபைலை தொடர்றதுக்கு முன்னாடி நான் என்ன எடுத்துடலாம்? எத்தனை பேர் இதை இன்னிலேருந்து மாற்றணும்னு சொல்கிறீங்க? பைபிளுக்கு மொபைலை பக்கத்துலேயே கொண்டு போகாதீங்க. நான் எனக்கும் சில வேலை முதல்ல எனக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்னென்னா, மொபைலை ஹாலில் வச்சுருவேன், பெட்ரூம்க்கே கொண்டு போக மாட்டேன். இப்போ நான் ராத்திரியில் வரனால சில நேரத்தில் நான் என்ன பண்ணேன்னா, திடீர்னு ஆஃபீஸில் கால் வந்துருமே அப்படின்னு கொண்டு போய் நான் எங்கே வைக்க வேண்டியது? பெட்ரூமில் வச்சிடுறேன். ஏன்னா சில நேரத்தில் நம்ம என்னென்ன ஹாலில் வைக்கிறதுனால சில வேலை நம்ம சர்ச்சில் வரவங்க யாராவது ஒரு எமர்ஜென்சி கால் கூட நான் என்ன பண்ண வேண்டியதாகிடுது, மிஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுதேன்னு இப்போ கொண்டு போய் வைக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், அது வைத்தாலுமே காலையில் எழும்பினவொன்னே அதை தொடர்றதுக்கு முன்னாடி எதை தொடுவோம்? வேதத்தை தொடுவோம். தேவனோடு கூட ரிலேஷன்ஷிப், ரைட்? பாருங்க, பைபிள் வாசிக்கணும், நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். வாசிக்கிறது மாத்திரமல்ல, அதன்படி நாம் என்ன செய்வோம்? நடக்கணும். நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இன்னைக்கு காலையில் நாங்கள் முதல் 6 நாளில் வாசித்தபடி, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில். இந்த வசனத்தை நான் காலையில் படித்தாலே நான் இங்கெல்லாம் போகக்கூடாதான் அந்த வசனம் எனக்கு சொல்லும். நான் தப்பான இடத்துக்கு போனால் சொல்லும் இந்த வசனம், இது துன்மார்க்கு இருக்கிற இடம், இங்கே நீ என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. பாவிகள் இருக்கிற இடத்துக்கு நீ போகாத, என்ன சொன்ன, மற்றவர்களோடு கூட இனம் கொள்ளாதன்னு சொல்லி இந்த வசனம் எனக்கு கற்றுக் கொடுக்கும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும், அந்த வசனத்தை மறுபடியும் சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும், இரவும் பகலும், இரவும் பகலும், இரவும் பகலும் எதை தியானிக்கிறவன்? வேதத்தை தியானிக்கிறவன் பாக்கியவான். நான் இப்ப கேட்கிறேன் உங்ககிட்ட, எத்தனை பேர் இரவும் பகலும் ஃபுல் டைம் ஒன்லி மெடிடேட்டிங் பைபிள்? இல்லை, கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுது, இதுதான் ரிலேஷன்ஷிப். காலையில் வசனத்தை நீங்கள் படித்து பாருங்களேன், அந்த வசனம் உங்கள் இருதயம் ஃபுல்லாக ஓடிட்டே இருக்கும். அந்த பகல் ஃபுல்லாக உட்காந்து அதே யோசனை பண்ணு நான் சொல்ல. ஆனால் அந்த வசனத்திற்கு ஏற்றாற் போல் கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார்.
அதுக்கு தான் சொல்றேன், அதுதான் ரிலேஷன்ஷிப். இதுதான் தேவனோடு கூட வைத்திருக்கிற உறவு. நான் எங்க போனாலும் எங்க நடந்தாலும் என்ன பண்ணாலும் என்ன பேசினாலும் என் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காகவே இருக்கணும். அதுதான் தேவனோடு கூட நான் வைத்திருக்கிறதான உறவு. ஏதோ ஒன்று என்ன சொன்னா நான் கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறேன், கொஞ்ச நேரம் பாடுறேன், கொஞ்ச நேரம் வீட்டில் உட்காந்து வசனத்தை கேட்கிறேன், இது அல்ல தேவனுக்கு வைத்திருக்கிறதான உறவு. தேவனோடு கூட வைத்திருக்கிற உறவு என்று சொன்னால் ஆண்டவரோடு கூட ஆல்வேஸ் வாக்கிங் வித் காட். ஆண்டவரே என்ன பண்ணார், சில வேளை நீங்க பழைய ஏற்பாட்டில் நீங்க வைத்து இது படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் மனிதனோடு கூட பேசுறதுக்கு அதுக்குன்னு ஒரு நேரத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு, ஒதுக்குனாரு. மாலையின் குளிர்ச்சி நேரத்தில் ஆண்டவர் யாரோடு கூட பேச வந்தாரு, யாரோடு கூட பேச வந்தாரு, ஆதாமோடு கூட பேசினாரு. மாலை நேரத்தில் ஏனோக்கோடு கூட கர்த்தர் என்ன பண்ணாரு, சஞ்சரித்தார். வசனம் அவனோடு கூட பேசினார் வசனம் சொல்லுது. So God is ready to spend time. ஆண்டவர் நம்மோடு கூட நேரத்தை செலவிடுறதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. ஆனா நம்ம தான் என்ன பண்றது இல்ல. நிறைய காரியம் எதுல ஓடிட்டு இருக்குது, மைண்ட்ல ஓடிட்டே இருக்குது. இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அப்படி பண்ணிடலாமா, இப்படி பண்ணிடலாமா, ஆணையை பண்ணிடலாம், பூனை பண்ணிடலாமா, அப்படின்னு நிறைய காரியம் ஓடுது. ஆனால் என்னைக்காவது ஆண்டவரே நான் செய்ய வேண்டியது எனக்கு நீங்கள் கற்றுத்தாங்க ஆண்டவரே நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறோமா? வசனம், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால் நோரமாய். பாருங்க, இந்த இடத்துல நீ போய் பிரயாசப்படுன்னு வசனம் சொல்ல, நல்ல கவனிங்க. ஆண்டவர் யாரையும் வேலை செய்ய வேண்டாம் சொல்ல. ஆண்டவர் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று தான் ஆண்டவர் சொல்ல. நீ கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா என்னுடைய ஆசீர்வாதம் என்னை விட்டு போறதுக்கு காரணமே ஆண்டவர் கொடுக்க வேண்டிய முதலிடத்தை ரிலேஷன்ஷிப்பை நான் என்ன பண்ணல, மற்றவர்களோடு கூட. இன்னைக்கு நிறைய பேருக்கு மற்றவர்களோடு கூட உறவு வைத்துக்கணும்னு பாக்குறாங்க. ஆனா யாரோடு கூட ரிலேஷன்ஷிப் வைத்துக் கொள்ள விரும்பல. தேவனோடு கூட ரிலேஷன்ஷிப் வைக்கிறதுக்கே மறந்து போயிடுறாங்க. Just by coming to church I cannot be a Christian. நான் சபைக்கு வருகிறதுனாலே நான் கிறிஸ்தவனா இருக்க முடியாது. நான் இப்பவும் சொல்றேன், எவ்வளோ பெரிய சபையா இருந்தாலும் சரி, அவன் தேவனோடு கூட உறவு வைத்துக்கொள்ளாம அவன் சபைக்கு வருகிறதுனால அவன் கிறிஸ்தவனா இருக்க முடியாது. கிறிஸ்தவன் என்று சொன்னால் தேவனோடு கூட என்ன வைத்திருக்க வேண்டும், உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். நான் சொல்றேன், இப்போ நீங்க நல்லா நோட் பண்ணிக்கங்க. உங்க உறவை ஆண்டவரோடு கூட வைத்து பாருங்களேன், ஆண்டவர் உங்க வாழ்க்கையை வேற மாதிரி கர்த்தர் மாற்றும். வாழ்க்கையில சமாதானம் உண்டாயிருக்கும். உன்னை தேவன் பாருங்க, இந்த உறவுல இருந்து கெடுத்து விடுவதற்கு பிசாசு பலவிதமான காரியங்களை உன் வாழ்க்கையில கொண்டு வந்துகிட்டே இருப்பான். And devil is always trying to deceive you and he wants you to take you away from God. பிசாசு ஏதோ ஒரு விதத்துல உங்களிடத்துல வஞ்சனையாய் வந்து உங்களை தேவனிடத்திலிருந்து தூரமாய் கொண்டு போய் விட வேண்டும் என்று விரும்புகிறான். உலக உறவுகள், உலக காரியங்கள், சொந்த பந்தங்கள் எல்லாம் உன்னை தேவனை விட்டு கொண்டு போய் விட வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்றார், நீ என்னோடு கூட நடந்தா நான் உன்னோடு கூட என்ன செய்வேன், இருப்பேன். வாசிங்களேன் அந்த அதே வசனத்தை நீதிமொழி 8:17 வாசிக்கும் போது நீ எப்படி வாசிக்கிறோம், என்னை சிநேகிக்கிறவனை அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னை சிநேகிக்கிறவன். இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுங்க. என்னை சிநேகிக்கிறவனை, அதிகாலையில் என்னை தேடுகிறவன். ஏன் இந்த வார்த்தையை சொல்லி அதை சொல்லணும்? அப்ப ஆண்டவரை சிநேகிக்கிறவர்கள் அதிகாலையில் அவரை ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ரைட். வாசிங்க சங்கீதம் 25:14. சங்கீதம் 25:14 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ரகசியம், கர்த்தருடைய ரகசியம் பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கை தெரியப்படுத்துவார். ஆண்டவர் தம்முடைய உடன்படிக்கை அவர்களுக்கு தெரியப்படுது. கர்த்தருடைய ரகசியம் அவர்களுக்கு. அப்படின்னா ஆண்டவரிடத்தில் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஆண்டவர் மேல பயபக்தி உள்ளவர்களாய் இருப்பார்கள். நீ பயபக்தி உள்ளவர்களா இருந்தா ஆண்டவர் அவருடைய ரகசியத்தை உனக்கு என்ன செய்வார், வெளிப்படுத்துவார். கரெக்ட் தானே? இப்போ நம்மகிட்டே நிறைய காரியம் நீங்கள் உங்களோடு ஒப்பிட்டு பாருங்கள். நான் யாருக்கிட்ட ரொம்ப ஒரு அதிகமான ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கிறனோ அவங்ககிட்ட என் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லிடுவேன். யாரை நான் அதிகமாக நம்புறனோ அவங்ககிட்ட என் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லிடுவேன். யாரை நான் அதிகமாக நேசிக்கிறனோ அவங்களுக்கும் எனக்கும் என்ன இருக்காது, ஒளிவு மறைவு இருக்காது. யாரை நம்பலையோ, யார் மேலே எனக்கு உறவு இல்லையோ அவங்ககிட்ட நான் எந்த காரியத்தையும் என்ன பண்ண மாட்டேன், ஷேர் பண்ணவே மாட்டேன். அப்போ தேவனிடத்துல நீங்க அன்பு வச்சிங்கன்னா ஆண்டவர் ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லிடுவாரா? உங்க ரகசியத்தை கேட்கறதுக்கு வேற யார்ட்டையும் போக வேண்டாம். நான் சொல்றது எப்படி புரியுதுன்னா, தீர்க்க தரிசனம் கேட்கறதுக்கு யார்ட்டையும் என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி பாருங்க, உங்களுடைய காரியத்தை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார்.
கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர் தம்முடைய உடன்படிக்கையை அவர்களுக்கு தெரியப்படுத்துவார். வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிங்க. மத்தேயு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமா, இது ரொம்ப சிம்பிள். இதுதான் ரிலேஷன்ஷிப். வெளியே போறவன் திடீர்னு வந்து எனக்கு 10 ரூபா கொடுங்கன்னா கொடுப்போமா? ரொம்ப தெரிஞ்சவனுக்கே கொடுக்கறதுக்கு 10 தடவை யோசனை பண்றோம் இல்ல? ரொம்ப தெரிஞ்சவனுக்கே கொடுக்கறதுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்றோம். ஏன் யோசனை பண்றோம்? நம்ம ரிலேஷன்ஷிப் என்ன ஆயிடக்கூடாது. நீ கொடுக்கல் வாங்கலையே என்ன உடஞ்சு போயிடுது, ரிலேஷன்ஷிப் போயிடுது. கரெக்ட் தானே? அந்த ரிலேஷன்ஷிப் நான் அது சபையிலையும் நான் அன்பா பச்சமாக கேட்குறேன். தயவுசெய்து சபையில் யாரும் கொடுக்கல் வாங்கலை என்ன செய்யாதுக்க, வச்சுக்கவே வேண்டாம்னு சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கொடுக்கல் வாங்குறதுல அவங்க 2 பேர் பிரச்சனையில் சபை போயிடும். நம்ம சபையில் நடந்துருக்குது. ஊழியக்காரனுக்கு தெரியாமல் இவங்க 2 பேருக்குள்ள கடன் வாங்கி இவங்க கொடுக்க முடியாமல் அவங்க கேட்டு அப்புறம் கடைசியில் அவங்க சர்ச்சுக்கு வரல. ஏன் சர்ச்சுக்கு வரலன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்தா வேற ஏதோ பிரச்சனை, அவங்க ஏதோ வேற ஏதோ இதுக்காக போகிறாங்கன்னு பார்த்தா கடைசியில் அப்புறம் தான் தெரியுது நான் சர்ச்சுக்கு வந்தால் கடன் கொடுத்தவங்க கடன் கேட்குறாங்கன்றதுக்காக சர்ச்சுக்கு வரதை விட்டாங்க. அதனால கடன் அன்பை மறைக்கும். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு? கேளுங்கள் அப்பொழுது உங்களை என்ன செய்யப்படும். ஸோ ரிலேஷன்ஷிப் யார்கிட்ட அதிகமாக இருக்குதோ நீங்கள் கேட்காம ஆண்டவர் சில வேலை கொடுப்பார். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இதுதான் ரிலேஷன்ஷிப். ஆண்டவர்கிட்ட நீங்க வைக்க வேண்டிய ரிலேஷன்ஷிப் தான். கேட்கணும், சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கணும், தேடணும், தட்டணும். கேட்கணும், தேடணும், தட்டணும். காலையில் எந்திரிச்சோன்னா யாரை தேடணும்? தேவனை தேடணும். ஆண்டவரை தட்டுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்வார்? கேட்பார். இதெல்லாம் மனசுக்குள்ள உங்களுக்கு ஆழமா வைத்துக் கொள்ளணும். யோவான்கள் நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் முடிப்போம். பிரைஸ் தி லார்ட். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், இது நல்லா இருக்கு தெரிஞ்ச வசனம் தான். உன் சுய புத்தியின் மேல சாயாமல் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து, அவரில் நம்பிக்கையாயிருந்து வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். நீ தேவனிடத்துல ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் வைக்கிறவனுடைய கேரக்டர் எப்படி தெரியுமா இருக்கும்? போற வழியெல்லாம் யாரை நினைத்து கொள்வான். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் வண்டியில போகும்போது வரும்போதெல்லாம் நான் ஆண்டவரை நினைத்துக் கொள்ளுகிறேன், ஜெபிக்கிறேன், வேதம் என்னுடைய இருதயத்தில் ஓடிட்டு இருக்குது. சில வேளை என்னை அறியாமலே நான் பைக்கிலலாம் போகும்போது சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, என்னை அறியாமலே சில வேளை பாடிட்டு நான் பாடி கை தட்டிடுவேன். என்னை யாராவது பார்த்தானா பைத்தியக்காரன் நினச்சிக்குவான். பைக்கில் போகும்போது திடீர்னு நல்ல ஓட்டிகிட்டே இருப்பேன், திடீர்னு பார்த்தா கை தட்டுவேன். ஏன்னா வேற பார்த்தானா, ஆஹா இவனுக்கு நல்ல பைத்தியம் என்ன ஆயிடுச்சு, முத்தி போயிடுச்சு. பரவாயில்ல, நினைச்சாலும் பரவாயில்ல. என் ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னன்றது எனக்கு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. அந்த உறவு வைத்துக் கொண்டு பாருங்களேன், ஆண்டவர் உங்களை நடத்துகிற விதமே வேற மாதிரி இருக்கும். That is the relationship God wants us. எங்க அப்பா சிறு வயதில் ஊழியத்தில் அவர் அப்போ இருக்கிற நாட்களில் நடந்த ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி என் வார்த்தைகளை முடிக்கிறேன். எங்கள் அப்பா என்ன பண்ணார்னா, அவர் ஊழியத்தில் வாலிபத்தில் திருமணமாகி நாங்கள்லாம் கொஞ்சம் வளர்ந்து வர நேரத்தில் அவர் அப்பவும் நல்ல ஊழியம் செய்வார். தேவனோடு கூட ஜெபிக்கல, வேத வாசிக்கிறதுல குறையே இருக்காது. அவர் என்ன பண்ணார்னு சொன்னால், எங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தர் இறந்து போயிட்டார். ஒரு இறந்து போன உடனே இவரை கொண்டு போய் இவர் தூக்கு போட்டு ஆக்சுவலி சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ஒரு மரத்தில் தூக்கு போட்டு இறந்துட்டார். அந்த தூக்கு மரத்தில் இருந்த அந்த தூக்கு போட்ட கயிறுலேருந்து இறக்குனதே எங்கள் அப்பா தான். அந்த மனுஷனை என்ன பண்ணியிருக்காரு, இறக்கி அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதை கொண்டு போய் அடக்கம் பண்ணதெல்லாம் எங்கள் அப்பா தான் முன்னாடி இருந்து எல்லா காரியம் பண்ணிட்டார். பண்ணிவிட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு. இப்போது அப்போயெல்லாம் எங்களுக்கு பைக்கெல்லாம் கிடையாது. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 கிலோமீட்டர் இவர் நைட்டில் வந்து ஒரு இடத்துல போய் ப்ரேயர் முடிச்சுட்டு ராத்திரி ஒரு 11:30 மணிக்கு அப்படியே இந்த காட்டு வழியாக, அங்கெல்லாம் பயங்கர இந்த காடுகள் சோலை நிறைஞ்ச இடம், இந்த காட்டு வழியாக அவர் அப்படியே நடந்து வர நேரத்தில் திடீர்னு பார்த்தா அந்த மரித்து போன மனிதன் முன்னாடி வந்து அப்படியே நிற்கிறானாம். மரித்து போன மனுஷன் முன்னாடி வந்து நிற்கிறானா. பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறான். சிரிக்கும் போது எங்கள் அப்பா என்ன பண்ணாரா, ஆவியில் நிறைஞ்சு அப்பாலே போய் ஏன்னா அவருக்கு தெரியும் ஆவியில் நிறைஞ்ச உடனே, ஆவியில் நிறைஞ்சு அப்பாலே போய் சாத்தானேன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அப்படின்றதுக்குள்ளே ஒரு பாம்பு மாதிரி அப்படியே அந்த செடிக்குள்ளே அப்படியே போயிருச்சான். இவர் மறுபடியும் வீட்டில் வந்து ஜோம் பண்ணிட்டு ராத்திரி படுத்துட்டார்.
இது படுத்து இவர் மற்ற காரியங்கள்லாம் எப்போதும் போல இப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு வாரம் கழிச்சு இவர் சபையில் நடக்கிற காத்திருப்பு ஜபத்துக்கு போகும்போது அங்கே ஒரு மனிதர் ஒரு அம்மா ஆவியில் நிறைஞ்சு சொன்னாங்களாம், மகனே, இந்த நாள் இந்த நேரத்தில் நீ ஊழியத்தை முடிச்சுட்டு நீ போகும்போது பிசாசானவன் உன்னை தொடும்படி உன்னிடத்துல வந்தான், ஆனால் நான் உன்னோடு கூட இருந்தபடியினால் அவன் உன்னை தொட முடியவில்லை. நான் இந்த காலவெல்ல உங்கள்கிட்ட நான் பச்சமாக கேட்குறது ஏன் தெரியுமா நான் இதை சொல்கிறேன்? நீங்கள் ஆண்டவரோடு கூட ரிலேஷன்ஷிப் வச்சு பாருங்கள், பிசாசு உங்களை தொடுவதற்கு அவனால் முடியாது. நீங்கள் யாரோடு கூட உறவு வைத்துக் கொள்ளணும்? தேவனோடு கூட. ரிலேஷன்ஷிப் வித் காட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதை மனதில் வைப்போம். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிப்போம். யோவான் புஸ்தகம் 14 அதிகாரம் 15 வசனம். யோவான் 14. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். ஆமா, இது மட்டும் செய்யுங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட உறவு வைத்துக் கொள்ளணும்னா ஆண்டவர் கொடுக்கிற கற்பனைகளை மாத்திரம் என்ன செய்து கொள்ளுங்கள், கை கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம். ஜீசஸ். ஆண்டவர்கிட்ட நம்ம இப்போ பாடினது போல, ஆண்டவரே எனக்கு உம்மை விட்ட யாரு அப்பா? உங்க அன்பை விட்ட எனக்கு வேற என்ன உண்டு ஆண்டவரே? என் சொத்து நீங்க தான், என் சொந்தம் நீங்க தான், என் பந்தம் நீங்க தான் ஆண்டவரே. எனக்கு எல்லாம் நீங்க மட்டும்தான் அப்பா. வேற உம்மை தவிர எனக்கு ஒன்று தவிரத்தில் வேற எதுவுமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரோடு கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வைக்கிற ஒரு அனுபவத்தை தேவன் நமக்கு தந்தரலட்டும். எனக்கு உம்மை விட்ட யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் பேரும் நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. உன் கண் எல்லாம் ஒன்னா கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒன்னா தொலைந்து போகுமே. எழுந்து நிற்போமா? காண்கின்ற எல்லாம் ஒன்னா கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒன்னா தொலைந்து போகுமே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிற்குமோ, அழியாத செல்வம் மேலே போதும் இயேசுவே. சொல்லுவோமா? உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா. இதுதான் ரிலேஷன்ஷிப். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம், இந்த உறவை எனக்குள்ள தாங்க ஆண்டவரே. என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா. என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க
அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா.